அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டாப் 10 மெசேஜஸ் ஃப்ரம் இக்கிகாய் இதெல்லாம் பேச போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க இக்கிகாயில் அப்படின்னா, ஃபைண்ட் யுவர் ரீசன் ஃபார் வேக்கிங் அப். இப்போ நம்ம எதுக்காக எழுச்சிக்கிறோமோ அதுதான் நம்மளோட இக்கிகாய் அப்படின்ட்டு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாம் டெய்லி 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்குகிற ஒரு ஆளாகவே இருக்கலாம், நான்லாம் அப்படிதான். ஆனால் ஒரு பர்டிகுலர் டே அது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான நாளாக இருக்கும். அன்றைக்கிலாம் நம்மளுக்கு நைட்டு தூக்கமே வராது. அப்படியே தூங்கினாலுமே காலைல சீக்கிரமாக எழுந்துச்சி அந்த விஷயத்துக்காக ஆர்வமாக இருக்கும். அது ஒரு ட்ரிப்புக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை நம்ம அன்றைக்கி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிருப்போம், அது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அது நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளை அதுவே காலையில் முழிக்க வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளோட இக்கிகாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த இக்கிகாய் தான் நம்ம வாழ்க்கையை மேன்மேலும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு இக்கிகாய் புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் விஷயம் அது என்னென்னு பார்த்தோம்னா, do what you love, what you are good at, what the world needs and what pays you. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பேஷனை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க இந்த புக்கில். இப்போ நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணுற முடியுமா, ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ நம்ம ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு சில விஷயம் பிடிக்கும், சில விஷயம் பிடிக்காது. ஆனால் நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. நம்ம அதில் ரொம்ப மூழ்கி இருக்கோம், அதை ரொம்ப ஆக்டிவாக செஞ்சுருப்போம். இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணால் நம்மளுக்கு டைம் போகிறதும் தெரியாது. அதே மாதிரி நம்மளோட ஒர்க்கும் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பேவும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரிக்கெட் ஆடுறது, பெயிண்டிங் பண்ணுறது, சில பேருக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி பர்சன் டு பர்சன் இந்த விஷயம் வேரி ஆகும். இதுதான் செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ரிட்டையர், ஸ்டே ஆக்டிவ். இக்கிகாய் புக்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஜாப்பனீஸ் பீப்புளெலாம் 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருப்பாங்க. அவங்கள ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து அவங்களோட லைஃபோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆகவே மாட்டாங்க. எப்படின்னா, ரிட்டையர் ஆனாலுமே அவங்க காசு சம்பாதிக்கிறத வேணால் ஸ்டாப் பண்ணுவாங்களே தவிர, அவங்களுக்கு ஒரு பிடிச்ச வேலையை அவங்க செஞ்சுக்கினே இருப்பாங்க. ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக எதுவுமே பண்ணாமல் டிப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி உட்காரவே மாட்டாங்க. எதுலையான ஒருத்தில் எங்கே தான் என்ன இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கான ரகசியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த்து விஷயம் ஏன்னா, லிவ் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட். நம்ம என்ன செய்கிறோமோ அது முழுசாக மூழ்கி இருக்கணும். சப்போஸ் நம்ம அதை ஓவராக அதை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப கனவு காணுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த விஷயத்தை செய்கிறதுலேருந்து ரொம்ப தூரம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இக்கிகாயில் சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து விஷயம் என்னென்னா, ஸ்லோ டவுன், டோன்ட் ரஷ் லைஃப். அதுதான் ஃபோர்த்து விஷயம். நெக்ஸ்ட்டு பில்ட் ஸ்ட்ராங் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்மளை சுற்றி எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். எல்லாருமே நம்ம கூட பிறந்தவங்களாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இக்கிகாயில் சொல்கிறாங்க. அதுவுமே ஒரு விதத்தில் நம்மளுக்கு பீஸ் தானே. யார் மேலேயும் வன்மம் இல்லை, யாருக்கும் நம்ம மேலே வன்மம் இல்லை அப்படின்னாலே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்காது. இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைலாம் வராது. நம்ம அதை நினச்சி கோவமாக வருத்தமாக பட தேவையில்லை. இதையும் இக்கிகாயில் சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து விஷயம் என்னென்னா, ஈட் ஒன்லி until you are 80% full. நம்ம எப்பயுமே வயிறு முட்டி சாப்பிட்டு பழகிருப்போம். அது நல்லதில்லை. 80% ஃபுல்லாக போதும், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சால் நமக்குலாம் நல்லது. நெக்ஸ்ட் என்னென்னா, 9th விஷயம், மூவ் யுவர் பாடி டெய்லி, ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆல்சோ கவுண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே நம்ம உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கணும். அது ரொம்ப ரெஸ்ட்டாக விட்டோன்னா அது நல்லதுக்கு இல்லை. நம்ம எப்பயுமே ஒரு மூமெண்ட்டில் இருக்கணும். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான், எப்பயுமே எதாச்சும் எங்கேஜ் ஆகினே இருக்கணும்னு சொன்னாங்கள்ல, நம்ம உடம்புலேயே எதனா ஒரு மூமெண்ட் இருக்கணும். ஒரு வாக் போகிறது,
என்ன அடிக்க வைக்கிறது, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவ் வந்து எப்பயுமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கையில். நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஹேவ் ஏ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எல்லாத்தையும் நல்லதுக்குன்னே நினச்சிக்கலாமே, எந்த பிரச்சனையும் இருக்காது, யாருன்னா எப்போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இக்கிகாயில் சொல்கிறாங்க. யாருன்னா எப்போனோ போட்டோன்றது அப்படி எடுத்துக்க வேணாம், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இக்கிகாயில். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா லாஸ்ட் விஷயம், ஆல்வேஸ் கீப் லேர்னிங். இது வந்து வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து லேர்னிங் வந்து இருந்தே இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். எதனா ஒரு கற்றுக்குறோம் புதுசாக, எப்பயுமே ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும்ல, இது எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இக்கிகாய் புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேறு சில புக் ரிலேட்டடான கண்டென்ட்டு இல்லை கரண்ட் அஃபேர்ஸ், மிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய்.